சிவபெருமானின் பாதையை விட்டு தப்பிச் சென்றவர். ஆனால் இறுதியில் அதே பாதையில் உலகையே அழைத்துச் சென்றவர். அவர்தான் திருநாவுக்கரசர். அன்பாக நாம் அழைப்பது அப்பர். சிறுவயதில் பெற்றோரை இழந்தார். அக்கா திலகவதியார் அவரை வளர்த்தார். அவர் முழுமையான சிவபக்தை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மருள் நீக்கியர் சமண மதத்துக்கு மாறினார். அவருக்கு தர்மசேனர் என்ற பெயர் கிடைத்தது. அக்காவின் மனமம் உடைந்தது. ஆனால் அவள் நம்பிக்கையை விடவில்லை. அவள் தினமும் சிவனை வேண்டிக் கொண்டாள். ஒரு நாள் மருள் நீக்கியருக்கு கடுமையான வயிற்று நோய். மருந்துகள் பல, பல முயற்சிகள். ஆனால் குணமில்லை. அக்கா சொன்னாள், ஒரு தடவை சிவனை அழைச்சுப்பாரு. மருள் நீக்கியர் திருவாதிகையில் உள்ள திருவாதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்குச் சென்றார். அங்கு மனம் உருகி கூற்றாயினவாறு என்று பாடினார். அந்த ஒரு பதிகம் அவரது வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அவரது நோய் குணமானது. அவர் மீண்டும் சிவபக்தராக மாறினார். அந்த நாள் முதல் அவர் கோவில் தோறும் சென்று தூய்மைப் பணிகள் செய்தார். உழுது சுத்தம் செய்தார், பாடினார், பணிந்தார். அதனால்தான் அவருக்கு அப்பர், அப்பா போல வழிகாட்டியவர் என்ற பெயர். சமணர்கள் அவரை பல துன்பங்களுக்கு உட்படுத்தினர். கடலில் கல்லுடன் வீசினர்.